குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் துல்ஹஜ் பிறை 10ல் தான் கொடுக்கணுமா, அல்லது 10, 11, 12, 13 வரைக்கும் 4 நாள் வரைக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த சந்தேகம் இப்போ வந்திருக்குன்னா, முதல்ல நம்ம 4 நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 10, 11, 12, 13 வரைக்கும் நம்ம குர்பானி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சமீபமா அந்த செய்தி சம்பந்தமாக நமக்கு ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, அந்த ஹதீஸுகள் அது தொடர்பாக வருகிற எல்லா செய்தியுமே லைஃபானதாக, பலகீனமானதாக இருக்குது. அதுல இடம்பெறுகிற அறிவிப்பாளர்கள் எல்லாமே விமர்சிக்கப்பட்டவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால எல்லா ஹதீஸுமே அது தொடர்பாக வருகிற அனைத்து செய்திகளுமே லைஃபா இருக்குது. லைஃப்னு சொன்னா புரியுது உங்களுக்கு, அது பலகீனமானது. சஹி அப்படின்னு சொன்னா ஆதாரபூர்வமானது. அப்ப லைஃப் அப்படின்னு சொன்னா அது லைஃபான செய்திகளை நம்ம மார்க்கத்துல பின்பற்ற முடியாது. அந்த அடிப்படையில ஹதீஸுகள் எல்லாமே லைஃப் ஆயிடுச்சு, பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இப்போ அதை 3 நாள் கொடுக்கலாம் வந்த செய்திகள் எல்லாமே லைஃப் ஆன பிறகு நம்ம எப்படி இந்த 3 நாள் கொடுக்கறதா அல்லது 1 நாள் மட்டும் தான் கொடுக்கறதா அப்படின்ற ஒரு விவாதம் வரும்போது, எல்லாருமே பெரும்பாலும் தௌஹீத் சிந்தனையில உள்ள மக்கள் எல்லாமே ஹதீஸ்கள் எல்லாமே லைஃபா தான் இருக்கு. நம்ம 3 நாள் கொடுக்கிற வருகிற 11, 12, 13 ஐயாமுல் தஷ்ரீக்குடைய செய்திகள் எல்லாமே பலகீனமா இருக்கனால நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா அதுல என்ன ஒரு செய்தியில முரண்படுறோம் அப்படின்னு சொன்னா, திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் துல்ஹஜ் ஹஜ்ஜின் இருக்கு இல்லையா, அந்த ஹஜ்ஜுடைய மாசம் சம்பந்தமாக ஒரு அத்தியாயமே அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்துல 27வது வசனம், 28வது வசனம், 29வது வசனம், இந்த வசனத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஜ் தொடர்பாக அல்லாஹ் மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொல்றான். மக்கள் வருவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, மெலிந்த ஒட்டகத்துல வருவாங்க, அவங்களுடைய பயன் அடைவதற்காக வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவாங்க. அதுக்கு பிறகு அதை நீங்களே உண்ணுங்க, கஷ்டப்படுற ஏழைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்ல, தமிழ் உள்ள அழுக்குகளை நீக்குங்க, நேர்ச்சி நிறைவேற்றுங்க, பழமையான அந்த ஆலயத்தை தவாப் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்துல நெடுக்க சொல்லிக்கிட்டே வரான். இந்த வசனம் நீங்க பொறுமை நிதானமா நின்று படிச்சு பார்த்தீங்கன்னா, 22வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்துல இந்த வருகிற ஒரே ஒரு செய்தி தான் நமக்கிடையே சர்ச்சைகளையும் முரண்பாடுகளையும் உண்டாக்குகிற ஒரு செய்தி. எல்லா ஹதீஸுகளும் லைஃபா இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை மையப்படுத்தி 3 நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்களை வைக்கிறாங்க. ஆனா அந்த கருத்து தருகிற அடிப்படையில இத்தனை நாட்கள் நம்மளும் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தோம். நம்மளும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 22, 28வது வசனத்துல சொல்ற மௌலூமாத்தி, அதாவது அறியப்பட்ட நாட்கள், அந்த வசனம் அப்படியே படிக்கிற பாருங்களேன். லியஷது மனாஃபிய லஹும் வ எதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மௌலூமாத்தி அலாமா ரஸகஹும் மிம் பஹீமத்திஹி அன்ஆம் ஃபகுலு மின்ஹா வாத்மிஉல் பாயிசல் ஃபகீர். இதுல அல்லாஹ் என்ன சொல்றானா, அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக வருவாங்க. அதை நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படுற ஏழைக்கும் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அப்ப இதை இதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்றான், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க, அவர் நம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவாங்க, அவை அவர்களை தொலைவுள்ள ஒவ்வொரு பாதையிலிருந்தும் கொண்டு சேர்க்கும். இதுக்கு முன்னாடி வசனத்துல ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்து மக்களை வருவாங்க, நடந்து வருவாங்க, வாகனத்துல வருவாங்க, ஒட்டகத்துல வருவாங்கன்ற அந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா, அவர்களுடைய பயனை அடைந்து கொள்வதற்காக வருவாங்க, ஹஜ்ஜுக்காக வருவாங்க, வந்துட்டு பயன், ஏன்னா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரங்கள்ல அவங்க வியாபாரமும் பண்ணிக்கலாம், அதனால அவங்க சில பயன்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வருவாங்க. அப்படி வந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தவாபு செய்வாங்க. அவங்க அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அவங்க அறுத்து பலியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க, கஷ்டப்படுற ஏழைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தொடர்ச்சியா வருகிறது. இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு வருது இல்லையா, ஐயாமின் மௌலூமாத் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுல வருது. குறிப்பிட்ட நாட்களில் அவங்க வருவாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவாங்க, அவங்க அறுத்து பலியிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க, கஷ்டப்படுற ஏழைக்கும் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா. இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துதான் என்ன செய்யறோம்னா, இத்தனை நாட்கள் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருந்தோம்னா 10, 11, 12, 13 கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் இருந்துச்சு. ஹதீஸும் ஐயாமுல் தஷ்ரீக்குடைய அந்த 3 நாளுக்கும் அறுத்து பலியில்லான்ற ஹதீஸ் இருந்தனால இதுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணி இது 3 நாள் கொடுக்கலான்ற அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஹதீஸுகள் எல்லாமே லைஃபாகவும் இருக்கு ஒரு பக்கம். இந்த வசனங்கள் தொடர்பாக தஃப்சீர்கள்ல பெரும்பாலும் சொல்லுகிற அறிஞர்கள், பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்ற விஷயம் எல்லாமே இந்த ஐயாமின் மௌலூமாத் என்ற வார்த்தை முதல் 10 நாட்களை தான் குறிக்குது. இந்த 10 குறிப்பிட்ட நாட்கள் வருது பத்தியலா, இந்த நாட்கள் அப்படின்றத பெரும்பான்மையான தஃப்சீர்வாதிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பிறை 1லிருந்து 10. ஏன் அந்த 1லிருந்து 10 குறிக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ஹதீஸும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, மற்ற நாட்களில் செய்கிற எல்லா அமலையும் விட அந்த துல்ஹஜ்னுடைய 1லிருந்து 10 வரைக்கும் செய்கிற அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியது, ரொம்ப நேசத்துக்குரியது, அதிகமா நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு செய்தியாக ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில போய் இறந்து ஷஹீதானாலும் அதை விடமா சிறப்பானதான்னு கேட்கறாங்க. ஆமா, அதை விட சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. போருக்காக புறப்பட்டு போய் யார் தன்னுடைய உயிரை அங்க தியாகம் பண்ணாம திரும்பி வருகிறார்களோ அவர்களை தவிர, உயிரை தியாகம் பண்ணிட்டாங்கல்ல அவங்கள தவிர, உயிரை தியாகம் பண்ணவர்களை தவிர, யார் போர்க்களத்துக்கு போய் உயிரை அவங்க நீத்துட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு ஈடா வரமாட்டாங்க. உயிரோடையும் பொருளோடையும் திரும்பி வந்துடுறாங்கன்னு வைங்க, அதை விட சிறந்த அமல் இந்த 1 to 10. புரியுதா உங்களுக்கு? அங்க போருக்கு போறாங்க, போருக்கு போய் போரிடல பங்கெடுக்கிறாங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா இதை விட அது சிறப்புக்குரியதுதான். ஷஹீத் ஆயிட்டா அல்லாஹ்வுடைய பாதையில கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அவங்க மறுமையில கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு தகுதி படைச்சவங்க. அப்படிப்பட்ட அந்த தியாகிகள் இறந்து போயிட்டாங்கன்னா அது சிறப்புக்குரியதான். ஆனா இதுல அடங்காது. ஆனா போருக்கு போய் உயிரோடையும் பொருளோடையும் திரும்பி வருகிறாங்கல்ல, அவங்களை விட இந்த 10 நாளுடைய அமல் சிறப்புக்குரியதுன்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த 10 நாளைக்கு சிறப்புக்குரியதா ஆக்கிட்டாங்க. அப்ப அவ்வளவு நன்மையை பெற்று தருகிற இந்த 10 நாட்கள் உள்ள செய்தியை தான் பெரும்பான்மையான விரிவுரையாளர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறியப்பட்ட நாட்கள் அப்படின்ற அந்த ஐயாமின் மௌலூமாத்தி அப்படின்ற வார்த்தைக்கு அறியப்பட்ட நாட்கள் 10 நாளை தான் குறிக்குது. நம்ம 11, 12, 13 சொல்றோம்ல, அது கிடையாதுன்னு சொல்லி பெரும்பாலும் சொல்றாங்க. அப்ப இந்த ஆய்வுல உட்காரும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹதீஸ் ஒரு பக்கம் லைஃபா இருக்கு, ஒரு பக்கம் இந்த 3 அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கும்போது எல்லாமே இந்த 1 to 10 தான் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. இன்னும் குறிப்பா ஆய்வு அழுத்தமா உள்ள போனா, ஹஜ்ஜிக்கு குர்பானி கட்டாயம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹஜ்ஜிக்கு ஒரு கட்டாயமா குர்பானி கொடுத்து ஆகணுமா அப்படின்னா கிடையாது. ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பலிப்பிராணி இருந்தாலும் வாங்க, இல்லாட்டாலும் வாங்க. ஹஜ்ஜி செய்யற அந்த கிரியையில பலிப்பிராணியை கட்டாயமா கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இருந்தால் கொடுக்கலாம், கட்டாயமா கொடுத்தாகணும் இல்ல, விருப்பப்பட்டு கொடுத்துக்கலாம். அதுல இன்னும் குறிப்பாக இன்னும் ஆழமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜியுடைய நாட்கள்ல கொடுக்கப்படுகிற அந்த உம்ராவுக்காக ஹஜ்ஜிக்காக போய் பலியிடுறாங்கல்ல, இது ரொம்ப நீங்க ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு கொஞ்ச நேரத்தில் இது ஷார்ட்டா சொல்றவும் சிரமம் தான். ஆனா இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிற செய்தியை மட்டும் ஷார்ட்டா சொல்றேன். பிறகு நீங்க சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை, குர்ஆன் ஹதீஸ்களை நிதானமா உட்காந்து பிறகு படிச்சு பாருங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இன்னும் நிறைய செய்தியெல்லாம் இருக்குது, நிதானமா கேளுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காண்டி கொண்டு வந்து அறுக்கப்படுகிற பலி பிராணிகளை ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல எங்க நீங்க தேடி பார்த்தாலும் அதுக்கு ஹதி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அரபியில. ஹதி அப்படின்னா ஹதியா செய்யற சொல்றோம்ல, அதாவது நேர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹதியா பண்றதுன்னா அவங்க தானம் பண்றது சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு விஷயத்த இந்த உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வருகிற வழக்கங்கள்ல எல்லாம் ஹதி கொடுக்கிற பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இருந்தே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகுல இருந்தே இருந்திருக்கும் போல. அந்த மாதிரியான வழக்கம் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இருக்குது? நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யறதுக்காக புறப்பட்டு போவாங்கல்ல, அப்பவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலிப்பிராணி எல்லாம் கொண்டு போனாங்க. உம்ராவுல பலிப்பிராணி கடமையா கட்டாயமா இல்ல. ஆனாலும் வழக்கம் நடைமுறை மக்கள்கிட்ட எப்படி இருந்திருக்குன்னா, உம்ராவுக்கு போகும்போதும் ஹஜ்ஜிக்கு போகும்போதும் இந்த பலிப்பிராணியில கொண்டு போய் அறுக்கிற வழக்கம் என்பது இருந்திருக்கு. இன்னும் குர்ஆன்ல நீங்க ஆழமா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க உம்ரா ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட நம்ம 2 பலிப்பிராணியை பிடிச்சி கொடுத்து விடலாம். இன்னைக்கெல்லாம் அது அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இல்ல. நம்மலாம் அங்க போயிட்டு பணத்தை கட்டிடுறோம், நம்ம மட்டும் ஹஜ்ஜி உம்ரா பண்ணிட்டு நம்ம மட்டும் வந்துடுறோம். எங்கிட்ட அறுக்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க, எதையுமே பார்க்கல. ஆனா முன்னு காலத்துல ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, எப்படியெல்லாம் வழக்கம் இருந்திருக்குன்றது அல்லாஹ் குர்ஆன்ல, திருமறை குர்ஆனுடைய இந்த 22வது அத்தியாயத்தை நீங்க முழுமையா படிச்சு பாருங்களேன். இந்த 22, 23க்கு அடுத்தது எல்லா வசனங்களையும் நீங்க படிச்சு பாருங்களேன். ஹஜ்ஜி உம்ராவுக்கு போறவங்கள்ட்ட அடையாளப்படுத்தி இது என்னுடைய பலிப்பிராணி தான், இதை நீங்க கொண்டு போய் மக்கா காபத்துல்லாஹ்ல விட்டுருங்க, அங்க போய் அறுக்க சொல்லிடுங்கன்னு சொல்லி கொடுத்து விடுற வழக்கம் இருந்திருக்கதாக தான் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ஆதாரங்கள் ஹதீஸ்களையும் கிடைக்குது. போறவங்கள்ட்ட கொடுத்து விடுறது, அதே மாதிரி அடையாளம் போட்டு இதை மக்காவுக்கு போறது, இது காபத்துல்லாஹ்ல போய் அறுக்கப்பட வேண்டிய பலிப்பிராணின்னு அடையாளம் போட்டு அனுப்பி விட்டுருவாங்களாம். போற யாருமே அதை தொட மாட்டாங்களாம். அது மட்டும் போய் என்ன செய்ய, நேரா எங்கிட்டு போனாலும் அதை எல்லா பக்கமும் திருப்பி நேரா காபத்துல்லாஹ்ல போயிட்டு அங்க வரக்கூடிய மக்கள் அறுக்கப்படுற மாதிரியான அடையாளங்களை போட்டுலாம் அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப இந்த காபத்துல்லாவுக்குள்ள அந்த ஹரம் எல்லைக்குள்ள அறுக்கப்படுகிற பலி பிராணிகளுக்கு ஹதி என்று ஹதீஸ்ல சொல்றாங்க. ஹதியா பண்ணுகிற
அந்த ஹதி பிராணிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காபாவுடைய ஹரமுடைய எல்லைக்கு வெளியே அறுக்கப்படுகிறதுக்கெல்லாம் உலுகியா அப்படின்னு சொல்றாங்க. அரபியில் அதுக்கு என்னன்னா உலுகியா. அந்த குர்பானி நம்ம சொல்றோம்ல, குர்பானி என்ற வார்த்தையே இல்லை, நம்மளால குர்பானி போட்டுக்கிறோம். ஹதீஸ்கள் எங்கேயுமே நீங்க பார்க்கும்போது அது குர்பானி என்ற வார்த்தை நம்ம புரியறதுக்காக போடுறாங்க போல கூடுதலா. பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே உலுகியான்னு தான் சொல்லப்படுது. அந்த ஹரம் எல்லைக்கு வெளியே அறுக்கப்படுகிற பலிப்பிராணிக்கு தான் உலுகியான்னு சொல்றாங்க. அங்க உள்ள அறுக்குகிற அந்த ஹரம் எல்லைக்குள்ள அறுக்குகிற எல்லா பலிப்பிராணிக்கும் ஹதி என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹஜ்ஜிக்கு வந்து ஹதி கட்டாயமா கடமையானு கேட்டா கடமை இல்லை. விருப்பப்படுறவங்க அறுக்கலாம், விருப்பப்படாத அறுக்காம கூட 8வது நாள் இஹ்ராம் கட்டி 13ஆம் நாள் இஹ்ராம களைஞ்சி நேராக தவாவுக்கு செஞ்சுட்டு 2 ரக்கா தொழுதுட்டு அதுல இருந்து விடுபட்டு மொட்டை போடுறாங்கல்ல, மொட்டையை போட்டு விடுபட்டுக்கலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறையா இருக்கிறத தவிர விருப்பப்படுறவங்க பலிப்பிராணியை கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஹஜ்ஜை பொறுத்த அளவுக்கு இது வெளியே உள்ளவங்க தான் குர்பானிக்கு நம்ம கொடுக்குறோம். ஹஜ்ஜிக்கு போகாம அந்த ஹரம் எல்லைக்கு போகாம வெளியே இருக்காங்கல்ல, அவர்களுக்கு தான் இந்த குர்பானி என்பது செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கு. வசதி படைச்சவங்க அவங்க தான் இந்த குர்பானி என்ற விஷயத்தை செய்ய வேண்டியவங்களா இருக்குது. இந்த ஹதீஸின்படி ஆழமாக குர்ஆன் வசனத்தின்படி நம்ம உட்கார்ந்து படிச்சு பார்க்கும்போது, அதை ஆய்வு செய்யும் போது நமக்கு கிடைக்கிற தெளிவாக இருக்குது. அப்ப இந்த அறியப்பட்ட நாட்கள் என்று நினைச்சுக்கிட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது 11, 10, 11, 12, 13 தான். அதுக்கான ஹதீஸ் இருந்தது, இத்தனை நாள் செஞ்சோம். இப்ப எல்லாமே லைஃப் ஆயிடுனால என்ன செய்ய தேவையில்லை, அந்த ஹதீஸ் லைஃபான செய்து நம்ம வச்சு நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சாவது நம்ம அதை எடுத்துக்கூட முடியுமான்னு பார்த்தா, அதை எடுக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத வகையில ஹஜ்ஜில செய்யப்படுற கிரியை தான் என்பதற்கு அல்லாஹ் மேல ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்கிறதும், கீழே அங்க அறியப்பட்ட நாட்கள் சொல்ற விஷயமும், அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதோடைய தோது இன்னும் குறிப்பா சொல்லப்படுது. இது அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். என்ன சொல்றான், தங்களுடைய பயனடைவதற்காக வருவாங்க, சாதுவான கால்நடைகளை அவங்க என்ன அழித்ததற்காக வேண்டி குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுவாங்க, அதை நீங்களும் உண்ணுங்க, கஷ்டப்படுற ஏழைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றான் பின்னர் சும்ம, அடுத்து அல்லாஹ் சொல்றான் பின்னர் அவர்கள் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும், தமது நேர்ச்சிகளை நிறைவேற்றட்டும், பழமையான அந்த ஆலயத்தை தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இது எதை குறிச்சு வருது, ஹஜ்ஜில போய் செய்கிற கிரியைகளை தொடர்பாகத்தான் இது மேல இருந்து அப்படியே கீழே பேசிக்கிட்டே வரான்லாம். அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் நீ எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, எல்லாமே ஹஜ்ஜி தொடர்பான செய்திகளா இருக்கு. அப்ப நம்ம இதை செய்யறதா இருந்தா பிறகு நம்ம இஹ்ராம களைய வேண்டியிருக்கு, அழுக்குகளை நீக்க வேண்டியிருக்கு, நேர்ச்சி நிறைவேற்ற வேண்டியிருக்குது, தவாப் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் எங்க வருது, ஹஜ்ஜில உள்ளவங்களுக்கு தான் இதை செய்ய முடியும். நம்ம இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இதை செய்யறதா இருந்தா நம்ம செய்ய முடியாது. அதை குர்பானை செய்யறது தான் 4 நாள் குறிக்குது அப்படின்னா, அந்த செய்யறதா இருந்தா அதுக்கு பிறகு உள்ள நேர்ச்சியும் செய்யணும்ல, அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றதையும் செய்யணும்ல. அப்ப இந்த 4 நாள் தான் இந்த அறியப்பட்ட நாட்கள் குறிக்கிறது என்பதற்கான எந்த தெளிவான சான்றுகளும் இல்லாத பட்சத்துல தான் ஒரு நாள் மட்டும்தான் குர்பானி சரியானது. அதுக்கு தெளிவான ஹதீஸ் என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழ்ந்த காலங்களில இன்றைய தினம் முதலை நாம் தொழுகை நிறைவேற்றுவோம், அதற்கு பிறகு குர்பானியை கொடுப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி தெளிவாக இருக்கிறது. இன்னும் சொல்வதாயிருந்தா திருக்குர்ஆனுடைய இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், முதலில் நீங்கள் தொழுவுங்கள், பிறகு அறுத்து பலியிடுங்கள். இன்னா ஆத்தைனா வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை படிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல நீங்க தொழுவுங்க, அதுக்கு பிறகு அருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தையும் அல்லாஹ் எதை பற்றி பேசுறான்னு சொன்னா, தொழுகைக்கு பிறகு உள்ள அறுப்பை சொல்லுகிறான். இதிலும் அறுப்புக்கு 4 நாட்கள் இருக்குன்ற தெளிவு இந்த வசனத்திலும் இல்லை. அப்ப அந்த வசனத்திலும் இல்லை, இந்த வசனத்திலும் இல்லை என்பதெல்லாம் பார்க்கும்போது தான் 4 நாளுக்கு போதுமான தெளிவான சான்று கிடைக்காததனால் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஒரு நாள் தெளிவாக இருக்கிற பட்சத்துல நாம் அதை ஏற்று செயல்படுவது ரொம்ப சிறப்பானது. ஒரு பக்கம் இதுல ஆதாரம் இல்லைன்னு ஒரு பக்கம், இதை வச்சு நம்ம தெளிவா 4 நாளும் சொல்ல முடியல, ஒரு சந்தேகமா இருக்குது, நம்ம 3 நாள் கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்கு. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது, ஹலாலும் தெளிவு ஹராமும் தெளிவு, சந்தேகத்தை விலகிங்க. உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தா, சந்தேகம் எங்களுக்கு இல்லை, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் பட்சத்துல இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் ஒரு குழப்பம் இருக்குன்னு வைங்களேன், அப்ப நமக்கு என்ன தெளிவை நோக்கி போக சொல்லுது இஸ்லாம். முத நாள் கொடுக்கறதுல யாருக்குமே சங்கடம் இல்லை, 4 நாள் கொடுக்கலான்றவங்களுக்கும் குழப்பம் இல்லை, ஒரு நாள் கொடுக்குறவங்களுக்கு குழப்பம் இல்லை. அப்ப ஒரு நாள் என்பது தெளிவா இருக்குது. அந்த ஒரு நாளை கொடுத்துட்டோம்னா எந்த வகையான குழப்பத்திற்கும் இடம் இல்லாம போயிடலாம். சொல்ல போதா இருந்தா இப்போ சில பேர் கேட்பாங்க, பாய் நான் இத்தனை மாடு 100 மாடா இருக்க வேண்டியிருக்கு, 50 மாடா இருக்க வேண்டியிருக்கு, அது எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்னும் அதுல தெளிவா நிதானமா நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பயணத்துல இருக்கிற காலத்துல ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 7 நபர்கள் சேர்ந்து அந்த மாட்டுல சேர்ந்துக்கிடுங்க, 10 நபர்கள் சேர்ந்து ஒட்டகத்துல சேர்ந்துக்கிடுங்க, யாரு பயணத்துல இருக்காங்கல்ல அவங்களதான் சேர சொல்றாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் போன் போட்டு கேட்டு ஷேர் செஞ்சுக்கிடுங்க அப்படி இல்ல,
அங்க யார் பயணத்துல அன்னைக்கு போன் வசதி இல்ல வச்சுக்கோங்க, புரியுறதுக்காக சொல்றேன். ஊர்ல உள்ள செய்தி அனுப்பிவிட்டு எல்லாரையும் கூட்டு கேட்க சொல்ல. நீங்க 7 பேர் இருக்கீங்களா, மாட்டுல சேர்ந்துக்கிடுங்க. 10 பேர் இருக்கீங்களா, ஒரு ஒட்டகத்துல 10 பேரா சேர்ந்துங்க. 7 சேர்ந்துக்கலாம், 10 சேர்ந்துக்கலாம், 10 பேர் சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அங்கன இருக்கிறவங்கள சேர்ந்து செய்யற ஒரு இபாதத்தை சொல்லி கொடுத்தாங்களே தவிர, நாம என்ன செய்யறோம்னா ஊர் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் போனை போட்டு ஷேர் கொடுங்கன்னு கேட்டு 200 ஷேர், 500 ஷேர், 300 ஷேர் நம்ம வாங்குறதுனால ஒரு நாள்ல கொடுக்க முடியாத கஷ்டத்தினால 3 நாள் கொடுக்கலாமான்னு யோசிக்க வைக்கும். விளங்குதா உங்களுக்கு? என்னுடைய இபாதத்தை நான் தானே செய்யணும். நானும் ஒரு மாடு, இப்ப நம்ம 7 ஃபேமிலி இருக்கிறோம், ஒரு மாட்டை வாங்குவோம், நம்ம 7 பேர் சேர்ந்துக்கிடுவோம், ஒரு ஆளை வச்சு அறுத்து பலியிட்டு நம்ம 7 பேரை ஷேரை பிரிச்சுக்கிடுவோம்னா அது தப்பு கிடையாது, தாராளமா செய்யலாம். இங்கேயும் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் நான் காசு கொடுப்பேன், அவரு நான் 700 படங்க சேர்ப்பார், 700 பங்கு சேர்ப்பார். 700 பங்குனா 100 மாடை பிடிக்கணும். 100 மாடை பிடிச்சு அவர் ஒரு நாள் அறுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அவரு கஷ்டமா இருக்கும். ஒரு ஆட்டை கொடுக்கறது நமக்கு மகரிப் ஆயிடுது, அசராகி போகுது, சில நேரங்கள்ல ஆள் கிடைக்காம அங்கிட்டு இங்கிட்டு. அப்ப 100 மாடை கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? 2 நாள் 3 நாள் இருந்தா சிறப்பு தானே அப்படின்ற அடிப்படையில் அவங்க செய்யலாம். அப்ப இது பிறருடைய இபாதத்தை நம்ம செய்ய சொல்லி இஸ்லாம் நம்மளை கட்டாயப்படுத்தவே இல்லை. அந்த காலத்துல நமக்கு இருந்த ஹதீஸ் அடிப்படையில் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், ஒரு 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த செய்தியெல்லாம் சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இறங்கி செஞ்ச ஒரு செயலாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு. நீங்க நம்மள ஒரு 7 ஃபேமிலி சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி கொடுத்தோம்னா அது குர்பானி தான். ஒரு ஆட்டை வாங்கி நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தோம்னா அதுவும் குர்பானி தான். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொடுத்தா அதுவும் குர்பானி தான். அப்ப நம்மளே நமக்குள்ள செஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கு சிரமம் இல்ல, நம்ம இபாதத்தை நம்மளே செஞ்ச மாதிரி ஆயிரும், சிறப்புக்குரியதான் ஆயிடுது, யாருக்கு சிரமம் இல்லாம ஆயிடுது, இன்னும் ஈமானும் இறையச்சும் கூடுதலாகவும் ஆகும். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா இந்த நாளுக்கு சம்பந்தமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இது யாருக்காகவும் வெறுப்புணர்ச்சியின் அடிப்படையில, காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில எந்த முடிவும் யாரும் எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வை பொதுவா வைத்து திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை வச்சு ஹதீஸுடைய விளக்கங்களை வச்சு நாம் நமக்கு எது தெளிவுன்னு படுகிறதோ அதன் அடிப்படையில் செய்யப்படுகிற இபாதத் தான். இதை மறுமை இலக்காக வைத்து நாம நன்மையின் அடிப்படையில் இதை சொல்றோம், தெளிவுபடுத்துறோம். ஓகேங்களா? அவங்க 4 நாள் கொடுக்குறாங்க, அவங்க புரிதல் அவ்வளவுதான். அவங்களுக்கு அல்லாஹ் தெளிவு கொடுக்குமா மாறுவோம். நம்மளும் அப்படித்தான் இருந்த இத்தனை நாள். எப்பயுமே சரி, யாரும் நம்ம தவறான புரிதல் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும். இல்லை என்னால் அவங்க அதுதான் சரின்னு செய்யறாங்கன்னா அவருடைய இபாதத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் அவங்க போதுமானோம். நம்ம யாரையும் குற்றவாளினோ, யாரும் பாவத்தாளினோ, யாரையும் நஷ்டவாளி நம்ம சொல்ல வேண்டாம். அவங்க இபாதத்துக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குரியது. இதுதான் நமக்கு பொறுத்த அளவுக்கு தெளிவானதாகவும் சரியானதாகவும் இன்றைக்கு தெரிகிற காரணத்தினால் நாம் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சந்தேகமும் குழப்பத்துக்கு இடம் இல்லாம ஒரு நாள் இந்த இபாதத்தை தொழுது விட்டு வந்து குர்பானியை நிறைவேற்றி விட்டோம் என்றால் குர்பானி கொடுத்த கடமையை நாம் நிறைவேற்றியவர்களா ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.